ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சொரைக்காய் கறி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. நார்மலா சொரக்கால கூட்டு, பொரியல் இல்லைன்னா தட்டைப்பயிரோட குழம்பு வைப்போம். இந்த மாதிரி கறி செஞ்சு பாருங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு, அதே மாதிரி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளா ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான இந்த சொரக்காய் கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சொரக்காவை நல்லா தோலை சீவிட்டு விதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பொடியாவும் இல்லாம ரொம்ப பெரிய சைஸாவும் இல்லாம ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இருக்கட்டும். கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்ப வதங்கி வந்த தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிட்டு இதோடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. பொடி எல்லாம் சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல 1 செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா சுருள கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கலாம். காயையும் சேர்த்து இந்த மசாலோடவே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே மூடி போட்டு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நமக்கு காய் நல்லா சாஃப்டா வெந்து வரணும். பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே மூடி வச்சிருந்தேன். இடையில ஒரு 2-3 டைம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்மளோட கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. காயும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நமக்கு கறி பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ்ல நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட தண்ணியா வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் கூட கெட்டியா கூட நீங்க வச்சுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த சுரைக்காய் கறியை ஈஸியா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.